ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இப்போ 2 நாள் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது 28, 29 நடந்து முடிஞ்சிச்சு. அதை தொடர்ந்து எண்டூரன்ஸ் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸுக்கான டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போ நடக்குன்னு சொல்லிட்டாங்க முன்னாடியே. ஆனால் அது வந்து எப்படி, எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு எதுவும் சொல்லலை. அதை வந்து வெளியிட்டிருக்காங்க, இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்துருவோம். எல்லாம் தெரிஞ்சதாக தான். பொண்ணுங்க வந்து 16 கிலோமீட்ரு, பசங்க வந்து 25 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணணும். அதாவது 4 ஹவர்ஸ்க்குள்ளே. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா, வண்டலூர் அறிஞர் அண்ணா பயாலஜிக்கல் பார்க்கில் வந்து நடக்குது. இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தோன்னா, பிப்ரவரி 5. மார்னிங் பேட்ச் இருக்குது, ஈவினிங் பேட்ச் இருக்குது. அதாவது ஆஃப்டர்நூன் பேட்ச்சு. மார்னிங் பேட்ச்சு 6, அதாவது 6 மணிக்கு போயிடணும். ரெண்டாவது வந்து 1 மணிக்கே போயிடணும். இப்போ இந்த எண்டூரன்ஸ் டெஸ்ட் நடக்கும்போது, அதாவது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் முடிச்சுட்டு அந்த 25 கிலோமீட்டர் நடக்கிறோம்ல, அப்போ வந்து ஒரு சிப் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிப் மாதிரி கொடுப்பாங்க. அந்த சிப்போட ஒர்க் என்னென்னு பார்த்தோம்னா, உங்களோட நீங்கள் எவ்வளோ இதில் போகிறீங்க, அதாவது எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்றத வந்து அது வந்து மெஷர் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே இது பண்ணிக்கும். அதாவது டிஸ்டன்ஸ் ப்ளஸ் டைமை வந்து அதுவே மெஷர் பண்ணிக்கும். அதை வச்சு தான் உங்களை வந்து இது பண்ண போகிறாங்க. அதாவது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கீன்றது வந்து அதில் மெஷர் ஆகிரும். அதாவது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறமேட்டுக்கு பார்த்தோம்னா, அடுத்த இது என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு பேட்சுக்கு வந்து 200 பேர் வந்து 200 பேராக பிரித்து வந்து எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து நடத்த போகிறாங்க. அது பார்த்தோம்னா, காலையில் வந்து 7 மணி முதல் உடன் திறன் தேர்வும், 2வது அணிக்கு 2 மணி முதல் உடன் தேர்வும் தொடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் திறன் தேர்வு சுற்றுப்பாதை நடத்தப்படும் சுற்று எண்ணிக்கை நேரம் தூரம் வந்த குறிகள் அதான் நான் சொன்ன மாதிரி தான். இனத்தரர்கள் வசதிக்காக சுற்றுவட்ட எண்ணிக்கையில் கணக்கிடப்பட்ட டோக்கன்கள் இருக்கும். நீங்கள் வந்து அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. அதாவது அந்த 200 மெம்பர்ஸ்னு சொன்னால, உங்களுக்கு ஒவ்வொரு கேண்டிடேட்ஸுக்கான டோக்கனும் கொடுத்துருவாங்க. அந்த டோக்கனில் தான் உங்கள் சிப்பு, அதாவது ஒரு சின்ன ஒரு கயிறு மாதிரி, அந்த விசில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன கயிறு போட்ட ஒரு சிப் மாதிரி இருக்கும். அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் வைஸாக வந்து கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் எவ்வளோ டைமில் வந்து எவ்வளோ வந்து தூரம் போயிருக்கீங்கன்றதை வந்து அவங்க மெஷர் பண்ணிக்குவாங்க. இது வந்து லாங் டிஸ்டன்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஒரே நேர்கோட்டு பாதையே கிடையாது. அது சைக்கிள் லேப் மாதிரி தான். ஒரு லூப் மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி. அந்த லூப்பில் வந்து நீங்கள் 8லேருந்து 9, அதாவது பசங்க வந்து 9, 10வது லூப்பு, அதாவது அந்த லேப்பில் வந்து போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு, அதாவது நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஃபோனுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி வரும். அதாவது அலர்ட் மெசேஜ் மாதிரி. பொண்ணுங்களுக்கு வந்து 4லேருந்து 6க்குள்ளே அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி. இப்போ 6வது சுற்று தான் வந்திருக்கீங்க அப்படின்றத ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு சிப்புக்கும் தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்டிருந்தீங்க வந்து, அதாவது எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு நடக்கும்போது ஏதோ சாப்பிட்லாமா, தண்ணிலாம் குடிக்கலாமா அப்படின்னு. அவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. வாட்டரும் குடிக்கலாம், குளுக்கோஸ் எடுத்துக்கலாம், வாழைப்பழமும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஆனால் எங்கே இருக்குன்னு அதாவது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு தெரில, ஆனால் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரில. உங்கள்கிட்ட வந்து ஒரு சிப் மாதிரி தான் கொடுப்பாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே மெஷர் பண்ணி அதை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கீன்றதை வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா. உங்கள் அதாவது உங்கள் நேரமும் எவ்வளோ இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஸோ வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனு இல்லைனா ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் நடந்து போகிறீங்கள, அதை வந்து யாரும் மேனுவலாக வாட்ச் பண்ண போகிறதில்ல. சிசிடிவி கேமரா வந்து வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஜூ ஃபுல்லாக வந்து சிசிடிவி இருக்குது. அதை வச்சு தான் உங்களை வந்து
கண்காணிக்க போகிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா ஷூ தான் போட்டு வரணும் அவசியம்லாம் கிடையாது. ஃபார்மலா செப்பல் கூட போட்டு வரலாம். உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை வந்து போட்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அது வந்து ரோடு என்ன கண்டிஷன் பார்த்தோம்னா தார் ரோட்டில் தான் நீங்கள் நடக்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.